எனக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் ஆண்டவர் நாம் நினைக்கிறது போல் செய்கிறது இல்லை. நாம் விரும்புகிறது போல் கொடுப்பது இல்லை. இன்னும் அநேக நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் தர மறுத்து விடுகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர் நம் மேல் வைத்த அன்பு குறைந்து விட்டதா, அல்லது நமக்கு கொடுக்க கூடாது என்று நினைக்கிறாரா என்றால் எதுவுமே இல்லை. எதற்காக என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு இப்பொழுது கானானுக்காக புறப்படுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், உள்ள தேசம், அடிமைத்தன வாழ்க்கை இல்லை, இனி செழிப்பான வாழ்க்கை தான் என்று சந்தோஷத்தோடு புறப்படுகிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு கானான் தேசத்தை குறித்த ஒரு வரைபடம் இருந்திருக்கும். அதாவது, இந்த நாளில் புறப்பட்டால் இத்தனை நாட்களுக்குள் அங்கு சென்று விடலாம், அதற்கு பின்பு நமக்கு சந்தோஷம்தான் என்று நினைத்து புறப்பட்டிருப்பார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெலிஸ்த தேச வழியாய் போவது சமீபம், ஆனால் ஆண்டவர் அந்த வழியாய் நடத்தவில்லையாம். பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படித்தான். அநேக நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை நம்முடைய கோணத்தில் யோசித்து வைத்திருப்போம். இதை நாம் இப்படி செய்து விடலாம், இதை செய்தால் நாம் இந்த காரியத்தை முடித்து விடலாம் என்று நம்முடைய மனதிலே அநேக காரியங்களை யோசித்து வைத்திருப்போம். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் அதை உடைப்பார். நாம் நினைப்பது போல நடக்காதபடிக்கு அதை அவர் உடைப்பார். காரணம் என்ன தெரியுமா? நம்மை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் பெலிஸ்த வழியாய் போனால் அநேக யுத்தங்களை பார்க்க நேரிடும், அதனால் அவர்கள் சோர்ந்து போவார்கள். ஏனென்றால் பார்வோன் இடத்தில் காணப்பட்ட அந்த அடிமைத்தன வாழ்க்கையே அவர்களுக்கு மிகவும் வேதனையாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கிருந்து புறப்படும் போதே அநேக யுத்தங்களை அவர்கள் பார்த்தார்கள். அதாவது ஆண்டவர் அவர்களுக்காக செய்த 10 வாதைகளும் ஒரு யுத்தம்தான். அந்த யுத்தங்களை பார்த்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்யும் போதே அவர்கள் சோர்ந்து போனார்கள். அப்படி இருக்கும்போது இந்த பெலிஸ்த வழியாய் போனால் நிச்சயம் யுத்தத்தை பார்க்க வேண்டியது இருக்கும், அதை அவர்கள் கலந்து கொள்ள வேண்டியது இருக்கும், அவற்றினால் அவர்கள் மனமுடைந்து போவார்கள் என்று அறிந்துதான் ஆண்டவர் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லையா? எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எவ்வளவு அழகாய் பார்த்து கொள்ளுகிற தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். இதுவரை இவர்கள் கஷ்டப்பட்டு விட்டார்கள், இனியும் போனால் அந்த கஷ்டத்தை அவர்களால் தாங்க முடியாது, இதற்கு மேல் அவர்களுக்கு வேதனை வேண்டாம் என்று சொல்லிதான் அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை அவர் விரும்புகிற விதத்தில் நடத்துகிறார். அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறது போல் நடக்கவில்லை என்று சொன்னவுடன் சோர்ந்து போகிறோம். ஆனால் நாம் நினைக்கிற கோணத்தில் நடந்தால் அவற்றினால் வருகிற யுத்தங்களை, வேதனைகளை, சமாதானமின்மைகளை நாம் பார்த்தால் தாங்க மாட்டோம் என்பதற்காகத்தான் சில நேரத்தில் எளிதான ஆசீர்வாதத்தை கூட சற்று சுற்றி போகும்படியாய், சற்று தாமதமாய் கிடைக்கும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரா? அவர்களை காக்க வைப்பதற்காக அல்ல, அல்லது உங்களுக்கு பொறுமையாய் தருவதற்காக அல்ல. நீங்கள் மனமுடைந்து போய்விடக் கூடாது. ஏற்கனவே அநேக கஷ்டங்களை, பாடுகளை பட்டுவிட்டீர்கள், இனியும் உங்களுக்கு வேண்டாம் என்று அறிந்துதான் அவர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை தாமதத்தின் வழியாய் கடந்து வரும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் தரமானதை அவர் தரும்போது நிச்சயம் புரிந்து கொள்ள முடியும். அதுவரை ஆண்டவரே, நான் ஒரு நாளும் உம்மை முறுமுறுத்து விடக் கூடாது என்று ஜெபத்திலாவது விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.